சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திடீரென்று பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு வந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 2026 சட்டசபை தேர்தலில் நாங்கள் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால் உங்களது பிரச்சாரம் கண்டிப்பாக தேவை என்று கிட்டத்தட்ட தென் மாவட்ட நிர்வாகிகளும் தென் மாவட்ட எம்எல்ஏக்களும் பெருமளவில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை வீடு தேடி சென்று கொடுத்துள்ளனர். இரவில் வந்த நல்ல செய்தி என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது என்ன செய்யலாம் என்பதற்கேற்ப தற்பொழுது அதிர்ச்சியிலேயே இருக்கிறார். புதிய கட்சியை ஒரு பக்கம் தொடங்கிய நிலையில் மறுபக்கம் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தொண்டர்களது அழுத்தம். ஆனால் நேரடியாகவே தொண்டர்களுக்காக எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, அதிமுகவில் இணையப் போகிறேன் என்பதற்கேற்ப கூறியிருந்தார். ஆனால் அங்கிருந்து எந்த ஒரு பதிலுமே வரவில்லை. நாளை பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கிடைத்து விட்டால் இதை பற்றி நிச்சயமாக கேட்பார். அப்படி பிரதமர் மோடி அவர்கள் உங்களை கட்சியில் இணைப்பது என்னுடைய பொறுப்பு என்று அவர் கூறிவிட்டால் புதிய கட்சி ஆரம்பிப்பதில் அவருக்கு இடையாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, மீண்டும் அவர் அதிமுகவில் இணைந்து விட்டால் எதற்காக புதிய கட்சி என்று கூட நம்மால் கூறலாம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கைவிரித்து விட்டால் புதிய கட்சியை வளர்க்கணும். அதற்காக ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியிலும் சரி தொண்டர்களிடமும் சரி மிகப்பெரிய அளவிலான நிலைமை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இறுக்கமாக தொண்டர்களிடமும் மக்களிடமும் கட்சியை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இதற்குத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று இரவு முடிவுகளை எடுக்க உள்ளார். அதற்காக ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கும் வந்துள்ளனர். நாளை தான் இறுதியான முடிவு தெரிய வரும். பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவாரா அல்லது புதிய கட்சியை கொண்டு செல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பெரும்பான்மையான நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கூறுவது போல் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால்தான் அதிமுக வெற்றியடையுமா? ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைவதற்கு மாஜி அமைச்சர்களும் எடப்பாடியும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் தெரிவிக்க கூடாது என்று நினைக்கிறீர்களா? அல்லது அதிமுகவில் இருப்பதை விட புதிய கட்சியை தொடங்கினால்தான் ஓபிஎஸ்ஸின் அதிகாரமும் செல்வாக்கும் இன்னமும் அதிகரிக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.